அவன் கல்யாணம் கட்டினபடியா கீழே இருந்து பின்றான், நீ கட்டாதபடியா கொஞ்சம் மேலே இருந்து பின்ற, அவ்வளவுதான். ஓ கை சரியோ சரி சரி ஓகேயா. ஆனா வேற லெவல்ல இருக்கேன்னு செய்ய மாட்டான். இல்லை இல்லை இப்படி ஒரு வேலை வந்து நான் விலேருந்து பார்க்க இந்த லீவ் வந்து தெரியக்கூடாது. அதுக்கானதான் உங்களுக்கானதான் போராட்டம் போராடி முடியும். ஆனால் முடிப்பேன் யாருங்க அப்படியே என்னென்னு சொல்கிறது, இப்போ தண்ணி ஊற்றுறோம், கரண்ட் அடிச்சு ஆகுறாரு, கீழே கரண்டும் போகுது. இந்த பழங்குடி நட்ட வீடு இது, ரெண்டேக்க கயிறு எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன், பெயிண்ட் வேலைக்கு இடமே இல்லை இங்க. ஒரு ஆள் அப்படி நின்று ஒரு ஆள் எப்படி நிற்கிறேன், எப்படி இப்படிதான் இது நிமித்தம். அப்ப நீங்க அங்க நிக்க இங்க வந்துடும். எங்கால பிரிட்ட போறீங்க இஞ்சாலையோ? அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். அதாவது வந்து இப்போ வீட்டை இருந்து தான் தொடர்ந்து வீடியோ வந்து நான் வந்து செய்துட்டு இருக்கிறேன். அது வந்து நானும் கூட இருந்து ஒரு பிளானையும் வந்து சொல்லி அது வந்து ஒரு கொட்டியில் வந்து போட்ட உடனே இதுக்கு இந்த பிளானில் தான் செய்யணும், அந்த பிளானில் தான் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு கற்பனை நிமித்தம் வந்து உடனே நினைச்சு செய்து கொண்டு இருக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கும் ஒரு பிரியசனம் உள்ள ஒரு வீடியோவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். உங்களோட வீட்டில் கூட நீங்கள் இப்படி ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னைக்குமே முழுக்க இயற்கையான முறையில் தான் செய்ய வேணுமென்றதை நினைச்சு செய்கிறேன். பார்த்தா அப்படி இருக்க வேணுமென்ற ஒரு இதில் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்டிக் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லை எங்களோட வீடியோ வந்து பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொண்டு, மறக்காமல் உங்களுக்கு சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, நேற்றைய தினம் செஞ்சுட்டு அப்படியே குறையில் விட்டு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்னென்ன மாதிரி எப்படி கட்டத்தில் வந்து செய்கிறோம்னு சொல்லி. இது வந்து ஒரு எங்களுக்கு வந்து நாள் போய் கொண்டிருக்குது. அவசரமாக இந்த வேலையை வந்து முடிக்க வேணுமென்றதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு இதை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒரு பார்த்தா ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு இயற்கையானதை வந்து செய்கிறோம்ன்றக்க. ஏன்னா இங்கே வந்து பெருசாக அப்படியெல்லாம் உடவும் இல்லை. வாரவங்களும் வந்து சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து பிளான் பண்ணி செய்கிறா நல்லா கிடக்குன்னு சொல்லி. இந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாடலில் செய்கிறான்னு சொல்லி அதையும் கேட்கவும் சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தோட உஷாராக வேலையும் செய்ய சந்தோஷமாக இருக்குது. அப்படின்ற நேற்று தினம் செய்தது மிச்ச குறைகள் வந்து இருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகே ரைட் ஓகே. இப்ப இந்தியாவில பிரட்ட போறோம். இப்ப இந்த தென்னோட நிப்ப ஓட்டினாங்க சரி. இப்ப பாருங்க ஓலை எல்லாம் போட்ட வண்டியா கிடக்கு, கத்தியில கிடக்கட்டும். பிரட்டுவோம். இப்ப ஒரு ஆள் அப்படி நின்று ஒரு ஆள் எப்படி நிக்கிறேன், இப்படிதான் இது நிமித்தம். அப்ப நீங்க அங்க நிக்க இங்க வந்துடும். எங்கால பிரட்ட போறீங்க இஞ்சாலையோ? சுடும் இது அங்க போகும். அப்படியே நான் பிரட்ட நடுவுக்கு வாங்குவா உள்ளுக்கு கேட்ல முட்டும் போலடா. கொஞ்சம் எழுங்க ஜெயந்திரன், கொஞ்சம் போடுவாங்க. எங்க இல்ல உங்க போட்டும் சந்திரன் இழு இழுக்குதோ? ஓ பொறுங்க, நான் எப்படிதான் இழுக்கணும். ரைட் ஓகே காணும். நீல் வேற போ மோனிக்கு அங்க போ கவச்சாத்து. அதான் போடு மோனிக்கு அங்க போ கதவை சாத்து. இது அந்த கோயிலுக்கு பட்டம் வைத்த கிடக்காப்பா தெரியல. அந்த ஒரு சைட்டால போப்பு மேலே பிடிச்ச மாதிரி ஜோன்ஸா பிடிச்ச மாதிரி பிடிக்க மாட்டியா? என்ன இது வந்துட்டு இல்ல இப்ப நான் என்ன விழுந்த கிடக்குது மணி கதை சரக்கா மணிக்கா பாவடியும் இல்ல மண்டையில கடவுளே அங்க
நான் ஓட்டையா பார்த்து நிக்கணும் கேட்க இங்க கொஞ்சம் முடிஞ்ச ஓ ஓ ஓ கதவு கிடைக்கல கதவு தள்ளுறீங்க பொறுப்பார் பார்த்து விழா யோசிங்க அப்படி பண்ண இப்ப என்ன உங்க சரிக்க போய் இல்ல அங்க கொஞ்சம் முடக்கும் இப்ப ஒன்றும் இல்ல பாருங்க சந்திரன் உங்க புடி புள்ள நிமித்துறாங்க அப்ப புள்ள நிமித்திர பொறுத்து இது மாதிரி தண்டி கூட மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு அமர்த்த போற இதுக்கு இல்ல வாமர் காடியா அவனும் செய்யா ஆடியா அங்க பிடிச்சா சும்மாவா ஓ ஓ நீங்க அதுக்குள்ள நில்லுங்க அப்படி நான் நிக்கிறேன் அதுக்கு நின்றாதான் சரி ஓ கையா சரியோ சரி சரி ஓகேயா சரி கண்டிட்டோ பிடிக்கத்தான் தெரியும் கண்டிட்டு வந்து அப்படியே சொல்லி சரி இப்ப நீ பிரட்டணும் நிமித்தணும் தூக்கி வைக்கணும் என்ன பூக்கண்டு பூக்கண்டு இந்த கொஞ்சம் தூக்க எப்படியே கிடைக்கணும் ஒரு பாட்டா நாங்க சரிச்சரிச்சு தருவோம் தூக்கி அங்க கொஞ்சம் இறக்கிட்டு போவோம் இருக்கா சரி அப்ப பாத்திருப்பியா நீ வந்து ஒவ்வொன்றுமே வந்து இடை கை நோவு ஆபாஸ் இது கண்டினியூ வெட்டுறேன் டாக்டர் சொல்லிட்டு போறா ஆயுள் டாக்டர் சரி ஒட்டினா சரி ஒட்டினா சரி விட்டு போகலாம் தூக்கி ஜாமியாரை கொண்டு வச்சுடும் பிராணி வச்சுடுவோம் அப்ப நாங்க ஒட்டுவோம் மொட்டி போட்டு பாப்போம் என்ன வேண்டு சார் வர பிளான்டோட கொளுத்துறாக்கு ரெடி சரி அப்ப நான் ஒட்டி போட்டு மறுபடியும் மேல ஏத்தாக்க எங்கட காட்சியை பாப்போம் பாருங்க இதெல்லாம் வந்து செய்து முடிஞ்சது அது வந்து இப்ப இந்த ஓலை கட்டுறதுக்கு தான் எப்படி கட்டுறன்றது தான் எங்களோட யோசனை ஆக்களுக்கு நிறைய பேர் அடிச்சிட்டோம் ஆக்களே இல்லாம கிடக்கு என்ன செய்யறேன்னு தெரியல இந்தா புல் வேலை முடிஞ்சு எல்லாமே கவுட்டு போட்டு ஒட்டிட்டோம் நாலு பக்கம் ஒட்டியாச்சு ஆனா இப்ப இதுக்கு நீ தூக்கி மேல ஏத்த வேணும் பாப் கைத்த மேஞ்சு கயிறை கட்டிட்டு பாப் வேற ஈஸியான உனக்கு சரி இப்ப வந்து நிமித்தா சரி நடந்து கோயில் பாட்டு போட்டு கடை கொண்டுமே விளங்குது இல்ல அங்க இப்ப வந்து நிமித்தா போறோம் எல்லா வேலையும் முடிஞ்சது நிமித்திட்டு தான் நீ வந்து கயிறு சுத்த வேணும் அது வாங்க கயிறு வந்து வண்டல் அடுத்து வச்சிருக்கிறேன் இவங்க பெயிண்டே அடிப்ப வேண்டவங்கள நான் தான் கயிறு சுத்த வேணுமெண்டு உடனே வாங்கி கொண்டு கயிறு மழை மண்டு கயிற்ற சுத்துவோம் தானே அது எப்படி நிமித்தப்புற எது அங்க பின்பக்கம் இல்ல அது இதல்ல பின்பக்கம் அங்க போகுது மேல வச்சு சுத்தி கொண்டிருக்கலாம் மார்க் பண்ணினாங்க இல்ல மார்க்கிங்க நேரா விடுங்க அதுல வச்சு ஒண்ணு சுத்தகிட்டே இல்லாது இது அப்படியே அந்த பின்பக்கம் அப்படியே விட்டோம்னா சரி பொருவானே அப்படி பின்னுக்கு விடணும்ன்றோம் இப்ப ஏத்தி 2 hour 5 பேருக்கிட்ட வேணும் சர்மியும் காது இந்த சப்போர்ட் ஆயிருக்கும் இந்த உலம் வந்து அங்க போகணுமா சரியா இந்த உலம் அங்க போகணும் இதான் பின்பலம் எழு இங்க வந்துட்டு ஓ தலைக்கு மேல விழப்போது சரி இங்க வாம நிமித்தப்புறம் நேரம் பொண்ணானது இருண்டுட்டது கவனம்டா பூக்கண்டு இல்ல கயிறு பின்னணும்
அப்படியே நிமித்தி போட்டு சுத்தப்படும் என்ன பூவா ரெண்டு பக்கம் பாடா இருக்கா விடா கண்டோல் கவனம் கண்டோல் கேட்டுல நிக்க போற எழுப்ப மிஞ்ச பூங்காண்டோல் 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 எங்க முன்னுக்கா தூக்கி தூக்கி அப்படி போலாம் நடுவுக்க போ கொஞ்சம் பின்னுக்கு போயிடும்டா இல்ல அங்க இருக்கப்படா வட்டுக்க போய் பட்டுக்க இருக்க போற தூக்கு தூக்கு இது மடக்க போகுது அப்படி அங்க முட்டும் 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 ஒன்று பின்னுக்கு வேட்டு பின்னுக்கு வேட்டு அது அங்கோண்டு இது இல்ல மார்க்கிங் தெரியாதானே நான் காய்த்த பின்னு மார்க்கிங் பாத்துட்டியா அது போன் விது பார்த்தாச்சே வடைய பேர் ஆக்கள் ஒன்று திருப்பில காய்த்தேடு தண்ணி நினைச்சு கம்பியெல்லாம் கரல ரெண்டும் இல்ல இல்ல கயிறு வடி உட்காந்து அறுக்க தேவையில்லையோ அறுக்க தேவையில்லையோ என்னண்டு இப்படி சுத்த போறீங்க அந்த பழங்குடி நட்ட வீடு ரெண்டேக்க கயிறு எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன் பெயிண்ட் வேலைக்கு இடமே இல்லை இங்க ஆசைப்பட்டது பிளான் மாதிரி செய்து கொடுக்குறா இப்ப இது என்ன கொஞ்சம் அவள் யாரு கத்தி கிடக்கல கொஞ்சம் ஒரு ஆள்கிட்ட ஒரு முடிச்ச கொடுத்தீங்கன்னா சரி கடை கடன் ஓடிக்கொண்டு போகலாம் மேடம் மேடம் பட்டம் பலிக்கிறேன் இது கத்திக்கொண்டா கூடினா பரவாயில்ல நடந்தான் கூடினா பரவாயில்ல சுத்தி கொண்டு போறான் அப்படியே கை கவச்சுத்துவோமோ கை கவச்சுத்தி எடுப்போமோ நல்லா வந்துட்டு சரி அப்ப நாங்கள் வந்து இதுக்கு கயிறு சுத்த போறோம் பாருங்க நல்லா கட்டியா இப்படியா இருக்கா இப்படியா இப்ப போடல கழுத்துக்கா இருக்கு மேல அதாவது வந்து பட்டு சரி அப்ப நாங்கள் இந்த கயிறு எல்லாத்தையும் உங்களுக்கு சுத்தி போட்டு பாருங்க இப்ப என்ன மாதிரி சுத்த போறீங்க காட்டுறோம் உங்களுக்கு அதுதான் நல்ல வடிவா இருக்கணும் பார்த்தா கயிறு சும்மா இதை பார்த்தா சும்மா மரம் மாதிரி இருக்கணும் வலைக்கு விழுந்தா கீழே விழும் இது அப்படி சுத்த மாட்டோம் இதை கருத்துட்டு பைப்புக்கு சுத்தி ஒரு பைப்புக்கு சுத்தி தானே இருக்கும் இப்படி இப்படி சுத்தி கொண்டு வர கெஞ்ச இப்படி சுத்தி கொண்டு வர வடிவா இருக்கும் பார்க்க சட்டப்படி வேற லெவல்லான் இருக்கும் மேல் பூரியை பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும் அங்கால பாட்டு பட்டத்துக்கு வால் கொண்டு வந்துட்ட என்னண்ட நீ இல்ல அது சுத்துவோம் சரி நம்மளுக்கு எங்க வந்து கீழே வந்து இந்த 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 கூம்பமா இருக்கும் அப்படியே இதாவே இருக்கும் சுத்தி எழுப்பும் ஃபுல்லா அது எல்லாத்தையும் இருக்கும் கிடைக்க மாதிரி தேவையான கடைசியா சுத்துவோம் கீழ் இல்ல இங்க கொண்டு போறதோடய நான் கொண்டு போனேன் இல்லாம கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணி என்ன அதுதான் பாக்குறேன் நான் என்ன எந்த வேலை பனை வேலைக்கு நாங்கள் வாங்கினது பொக்ஸ் வார் எல்லாமே வந்து என்னடா
ஒரு அளவு இதுக்கு வாங்கினால் முழுதுக்களையும் முழுங்கிட்டு அது ஃபுல்லா எடுத்துட்டு பாப்போமா. சரி, அப்ப இதை வந்து பார்த்துருப்பியல். அப்ப நாங்கள் இனி கம்ப்ளீட்டா வந்து சுத்தி போட்டு உங்களுக்கு அப்படி என்றா காட்டுறோம். ஓகே. விலை கொண்டு வர இப்ப தண்ணிக்க ஒரு கிலோ முதலே போட்டு விட்டுருக்கலாம் குழந்தை புற காய வழுகாதோ பாருங்க, ஃபுல்லா எல்லாம் வந்து சுத்தி கொண்டு நிக்கிறாங்க. நான் என்ன சொன்னா இது கட்டி முடிய கிடுகையும் கட்டி போட்டு ஒரு ஏதா தூக்கி வச்சு விடலாம். அது பஸ் உடங்க இருக்கணும். தூக்கி வைக்கிறதுக்கு. ஹலோ ஓம். ஹலோ நீங்க வாங்கண்ணா. ஆதி ஆதி கொள்ளணும் நம்ம பாருண்ணா. ஹலோ ஹலோ இந்த பக்கம் படிக்கின்றது இது மேலே ஓனா பின்னுவீங்களோ பொக்ஸாக அடிச்சது ஆதி ஆகிறேன். அதான் நான் ஆதியத்தான் வட்டக்கோட்டிலுக்கு ஓலை பின்னுவீங்களோ பொக்ஸாரால் அடிச்சது. வட்டக்கோட்டில் அந்த அதுக்கு ஓலையால மேலே பின்னத்தை பின்னுவீங்களோ நீங்கள்? உங்களை ஊர்ல அங்க அங்க யாரும் இருக்கிற மாதிரி 10 மணி தெரிஞ்சாக்க இல்லையா? 10 மணி சில நேரம் கூடவும் போ. பின்ன என்னவே ஊட்டடி கூட போவில்லை. அப்படி வடிவா இருக்குல்ல. இப்ப வடிவு சரியா பார்க்கத்தான் தெரியுமா அந்த வடிவு. கயிறு விலைக்கு 2-3 முடிச்சு வேணும். 2 பண்டல் கயிறு வரட்டும். 2500 ரூபா. 2500 ரூபா குறைவா இருக்கும். 2500 ரூபா நம்ம இதை வாங்கி அவாக்கு குறைவா தான் இருக்கு. நீங்கள் வைக்கணும். தண்ணி ஊற்றினா தான் தெரியும் ஒரு எனக்கு. இந்த கைத்துக்கு தண்ணி ஊற்ற விட்டுட்டோம். அதான் இங்கே தண்ணி ஒரு போத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து முடியும். எல்லாத்துக்கும் ஓடணுமா? ஓமா ஆத்தி அவன் என்னென்ன இது கூப்பிடுனாங்களா அழைப்ப வட்டக்கட்டில் கப்பா ஏற்றி விடுவோம். வந்து கயிறு கட்ட விட்டாச்சு ஆளு. சுத்துறாண்டே லேட்டாக வந்து சுத்தேன். சுற்றிட்டா விதம் டக்குன்னு ஏற்றிடலாம். முழங்க சுத்தணுமே முதல். அதான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ குயிக்காக சுற்றுறீங்களோ அவ்வளோ வரும் நல்லா. சும்மா சுற்றுறேன்னா சுற்றி கொண்டு போயிடலாம். இடையில ஒரு லீவ் கொண்டு தரல உங்களை யோசிக்க. இடையில ஒரு லீவ் தண்ணி போனவா குடிக்க போய் பிரிட்ஜுக்கு எடுத்துன்னு வர தண்ணியை கைத்துக்கு ஊத்துறா கெடுத்து இல்லை. ஐயோ இப்போ யோசிச்சு பார். போஸ் பேபி நான் குளிச்சு பார்க்குறேன். இது என்னடா அப்பா இது பாலிக்கு ஒன்று கொடுங்க. பாலி இங்கே கைத்தை குளிச்ச வாக்க. அது நல்ல ஐடியாயா. என்ன எப்படி நல்லா இருக்குடா பார்க்க காய் ரெண்டு கடை வேறு லெவலில் இருக்கு. நாங்கள் ஒன்றே பிளான் பண்ணினால் அப்படி தான் பக்காவாக தான் இருக்கோம் பிளான். யோசிப்பாங்களா? ஆ யோசிப்பாங்க. சொல்லணும் அதுக்கு நீங்கள் எனக்கு எப்படி என்று. இதோட வேற ஒரு 5 ஹோட்டல் வருமா பீச் வேறு அடிப்பாங்க என்ன பார்க்க. ஓ இந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பிளான் நிறைய கிடக்குது. பொறுத்து இருந்து பாருங்க. ஒரு வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேணா ஓ மறக்காதீங்க. சர்ப்ரைஸோ அதான் மறக்காதீங்க. இந்த வர தண்ணி கொண்டு வர ஊற்றுற காட்டு. இன்னும் 2 2 விட்டுருக்கலாமே இதுக்குள்ளே. புக்ஸை எழுத்துட்டு ஓய் பிசான் உண்டுல வேறுங்க. அப்படியே என்னென்னு சொல்கிறது, இப்போ தண்ணி ஊற்றுறோம். கரண்ட் அடிச்சு ஆகுறாரு. கீழே கரண்டும் போகுது.
நோட்டை தினாடி தூக்கி மேலே நோட்டை தனியாக பாட்டு மெயின் கரண்ட் தூக்கி கேறியாத அப்படி இரும்ப பிடிச்சி கொண்டிக்க வேண்டியான் எப்படி ஆனா எப்படி இருக்குண்ணே அங்கே கலட்டிட்டேன் பொத்தாரோட போய் நிற்கும் நின்றா 3 பேரும் இதெல்லாம் நிற்போம் 4 பேரும் இப்படியே நிற்போம் 4 பேரும் இதில் தான் நிற்போம் பார்த்தா என்ன வேலை நடக்குது சனிமேக்கா வந்து பிடிக்கணும் மஞ்சள் வாங்கணும் அதுதான் நீங்க கலட்டுறாக்கல நாங்கள் செஞ்ச சரியால் ஆனால் எப்படி இருக்கு அம்மாண்ணா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன வேற சரி அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்டா கொஞ்சம் கிட்ட வர விட்டு உங்களுக்கு அப்படின்ற காட்டுற வேண்டாம் என்ன களைச்சி படியோ ஆறாள் சொன்ன 10 மணி ஆகும்ட்டு இது 10 மணி இது எத்தனை மணியாகும் பிடிக்கும் இது சுற்றி எஞ்சாருங்க இவ்வளோ நேரம் சுற்றி இருந்தா இவ்வளோதான் இப்போ சுற்றி கிடக்குது எவ்வளோ நேரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டாம் ஃபுல்லாக சுற்றணும் மற்ற கயிறும் காணாதோட கண்ட அவ்வளோ கயிறும் சுத்த பிடிஞ்சிரும் கயிறும் காணாது கயிறு வாங்கிட்டு தானே வேணும் இங்கே இவ்வளோ நானும் வந்து சுற்றி போட்டு தான் போனாங்க இந்த கீழே வந்து லீவுகள் தெரியக்கூடாது இந்த கீழே வந்து லீவுகள் தெரியாதபடி தான் ஃபுல்லாக வந்து சுற்றுறோம் இருக்குமென்று சொல்லி இப்படி நான் நினைக்கிறேன்னு அப்படியும் ஒரு முடியாது 1.5 நாள் வேலை நீ உனக்கு எடுத்துட்டுருக்கிய ஆத்தி இப்போ நிறைய ஆயிட்டு சரி அதுதான் விடியும் 10 மணி 2 மணி 10 மணி எத்தனை மணிக்கு முடியும் விடிய தூக்கி வச்சுட்டு போச்சு அப்படியே ஆனால் ஃபுல்லாக சுற்றி விட மணியாக இருக்கு மேலே இப்பயே பார்க்க ஆசையாக தான் கிடக்கு எனவே சார் செஞ்சுக்க மாட்டாங்க அப்படி மாடல் இப்போ மண்டே போடணும் ஒன்றுக்கு கயிறு சுற்றுற பஞ்சையில் விட்டுருவாங்க வீட்டுக்காரருக்கு மண்டையெல்லாம் கழுவிடுவாங்க இது வந்து மேலால் வந்து இப்போ உங்களுக்கு இது வந்து ஆரம்பம் கூரை வந்து நாங்கள் கீழே வச்சு சுற்றுறோம் சோமண்டோடைய நான் கீழே வச்சு சுற்றுறேன் அதே மாதிரி கீழ் வேலையை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தலை சுத்தம் இப்படி செய்கிறாங்களோன்றதை பாருங்க ஒரு வேலை ஒன்று இறங்கினா நான் அந்த ஒன்று அப்படி ஓ அது பேக்காட்டுறேன் நாங்கள் வண்டல் மாதிரி அடிச்சு இந்த பெரிய வண்டல் மாதிரி வாங்கி கொண்டு வர முடிஞ்சு கயிறு காணுமா சொல்லு சரி நான் வேண்டார் உங்கள்கிட்ட வாங்கிக்கொண்டா பின்ன முடிஞ்சதில்லை வேண்டது தானே வேணும் டப்பண்டு ஓடியார் சுற்றி கொண்டுருங்க போன காய விட்டுருக்கிய போன இந்த கயிறு காணாதான் பெருமாள் நினைக்கிறேன் ஓ ஓடி காணாமத்தான் பெரும் ஃபுல்லாக கயிறு வேலை தான் போய் கொண்டிருக்குது என்னன்னு சொல்கிறது மரம் செய்ய அப்படி அழகில் பார்த்தா அப்படி இருக்கணும் பண்ணுறதுக்காக சரி தூங்க ஓகே ஆனால் துவைச்சா கொஞ்சம் இலாகி கொடுக்குமா கயிறு என்ன என்ன வட்டி போட்டு தண்ணி வாளிக்க துவைச்சி தான் கட்டி கொண்டிருக்கணும் பார்ப்போம் இந்த பாருங்கோ அதாவது வந்து வேலை வந்து நடந்தோடு தான் இருக்குது நினைச்சிருப்பீங்க ஒரு 10:30-11 இந்த வேலை வந்து முடிஞ்சிருக்குமென்னு சொல்லி இந்த இதுலேருந்து நான் கடைசியாக நான் அதாவது வந்து கோழி கூற சவுண்டு உங்களுக்கு கேட்குது நினைக்கிறேன் நான் குளிக்க போகிற நேரத்துக்குள்ளே இதெல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருந்தேன் நான் மேலே எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சோன்னு இருந்தேன் நாங்கள் இப்போ என்ன கோழி பிடிக்க போகிறாங்களோ எல்லா கோழியும் கூவுது அதான் நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:20 ஆகிட்டுது உண்மைக்குமே நேரம் உதாரணத்துக்கு நான் தேவையான ஃபோன் அங்கே வச்சுட்டு எங்கள்கிட்ட தேவை காட்டுறேன் யாரும் கேக்கு ஓட்ட இருந்தால் போவோம் வீட்டை கேக்கு ஓட்டிட்டு வருவோம் என்னடா யாரும் கேக்கு ஓட்ட இருந்தால் கேக்கு ஓட்டிட்டு வருவோம்
உண்மையிலே எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே சரியான வெயில் வெக்க இரவு வெக்க எப்படி இருக்குது இது ஆ பகல் வெயில் வெக்கையோட தான் எல்லாருமே வந்து உரமையிலோடு இருக்கிறாங்க. நான் இப்போ வீட்டை நிற்கிறோடையா குளிச்சுட்டு நிற்கிறேன். அந்த வரங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சைட் ஃபுல்லாக என்ன முடியலை. இப்போ நான் வாங்கி கொண்டு அந்த கயிறு வந்து முடிஞ்சுது பாருங்க. இந்த கயிறில் வந்து இந்த ஒரு முடிச்சு தான் கிடக்கு என்ன 5 முடிச்சோ. அதுலேயும் வேலை சொன்னது என்னண்டு மிஞ்சினா ரிட்டர்ன் பண்ணுவ மாட்டேன்னு சொல்லிட்டு வர சொல்லி அது வளமை தானே. ஆனால் என்ன செய்கிறது ஓகே நார்மல் இங்கே ஒடியல்லாம்டா அவங்க சிங்க குட்டிகள் இல்லை கட்டுற பிள்ளைகள் கொடுத்து வைக்கணும். இவளை கல்யாணத்தை கட்ட ஏதோ ஏன் கட்டிட்டியே அப்போ சரி தம்பி ஆதி ஏன்ட்டாப்பா அவன் கல்யாணம் கட்டினபடியா கீழே இருந்து பின்றான். நீ கட்டாதபடியா கொஞ்சம் மேலே இருந்து பின்ற அவ்வளவுதான். உண்மைக்கு பாருங்க நடு கூரைக்கு இதில் இருந்து பின்றான். இவரை பாருங்க கீழே இருந்து ஆள் வந்து பின்னி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான் விஷயம். சரி மக்களே இது வந்து பார்த்துருவீங்க. உண்மையிலே என்ன சொல்கிறது வளமையாக ஒரு வேலை என்று இறங்கிட்டேன்னு சொன்னால் நான் ஃபுல்லாக அதை வந்து ஃபுல்லாக முடிக்கணும் போகணுமென்றதை தான் வந்து நினைப்பேனே தவிர சர்மியும் வந்து அடிக்கடி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் இதை இன்னும் முடிக்கலையோன்னு சொல்லி சும்மா சாதாரணமாக சொல்லப்போனால் என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் காட்டுறோன்னு ஆளும் முடிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்க இங்கே இதில் இருந்து இந்த கயிறு நான் கொஞ்சம் சுற்றிட்டு போனேன் கீழே இருந்து இப்போ ஒரு மணி தேலமாவது கூட அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. என்ன உண்மையாக கஷ்டம். இப்போ நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் இதை சுற்றுறதை பாருங்க எப்படி இருக்கண்டு. அதை நான் உங்களுக்கு சுற்றுறத காட்டத்தான் போகணும் கண்டிப்பாக. காரணம் இந்த வெள்ளி இந்த இதுக்கு கீழே இந்த பாக்கிக்கு இந்த லீவு தெரியக்கூடாது. அதுக்காண்டி தான் உங்களுக்கான தான் போராடி முடியணும். ஆனால் முடிப்பேன் போராட்டம் இன்னும் முடியலையா. பிஞ்சே இருப்பாங்க கயிறு சுற்றி கொடுக்குறாரு. ஆளுக்கு வந்து கண் குத்து தான் சரியான கண் குத்து. கண் பிறக்கலாதபடி தான் நிற்கிறார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா என்னடா தூக்கம் இல்லை. அதான் சொல்ல பாருங்க கயிறை வந்து சுற்றி கொடுத்துன்னு நிற்கிறான். கண் குத்து உண்மையிலே வந்து சரி வேதனை கண் குத்து. ஓகே கத்தியா நம்ம ஜப்பான் கத்தி இந்த பார்த்தீங்களா இது செய்து இந்த இதுலேருந்து பாருங்க இது எத்தனை அடி இருக்குது. ஒரு 3 அடியும் இல்லை 2.5 அடி தான் கிடக்கு. 2.5 அடி சுற்றி முடிய எப்படியும் ஒரு அரைமணி தேலமா ஏன்டா சந்திரன் இழுக்கிற இழுவையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்குது. அதுக்காண்டி தான் ஒரு பக்கம் நாங்கள் டைட்டாக அழுத்து வச்சா என்ன சொல்லுங்க இரவு நேரம் இல்லை பொடியை இப்படி ஜோதிச்சு கொண்டு இருக்க கூட போல டக்குன்னு கயிறு உள்ள இதெல்லாம் கைக்கு கொடுக்கும். ஓ ஆனால் மேலே வேறு லெவலில் அடே ஆனால் வேறு லெவலில் இருக்கேண்ணே சந்திரன் வருது சட்டப்படி உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. செய்ய மாட்டாங்க ஒரு தடவை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பஞ்சு பிடிச்சிருவாங்களா கயிறு சுற்றி. இல்லை இப்படி ஒரு வேலை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இந்த மாடல் வந்து எங்களோட பொஸ்ஸான் போட்டார் எங்களோட யார் இந்த மாணன் சொல்லி அவர் தான் இந்த மாடல் போட்டதால். இது மட்டும் இல்லை அடுத்த புத்து மண் அள்ளி கொண்டு வந்து செய்கிற வேலை நடக்குது. அது தேடி தான் காட்டுக்கு எடுக்கிறாக்கு. நீ படுறா பாடி சந்திரன் வேலை செய்ய நாங்கள் நிற்கணும். அதுக்கான கண் குத்துன்ற அப்படியே வேலை இருக்குன்ற ஹேட் வேலை படுக்கண்டா படு உள்ளு. ஆனால் அது வந்து என்னை பொறுத்தவரை தொட்டா அதை விட்டுட்டு போகக்கூடாது. இதை ஃபுல்லாக முடிக்க வேணும். இப்போ நாங்கள் வந்தால் அதில் தூக்கி ஏற்ற வேணும். 4 பேர் தான் நிற்கிறோம். இல்லைன்னு சொன்னால் ஏற்றுறோம்னு சொல்லிவிட்டு 4 எறும்புக்கு பொறிஞ்சு கிடக்கிறோமோ இருக்கியா. சரி அப்போ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒட்டினது எல்லாம் கவுட்டு போட்டு நிமித்தி போட்டு ஒட்டி இப்போ கயிறு வந்து சுற்றி கொண்டு நிற்கிறோம். கயிறு சுற்றுறது வந்து ஒரு பெரிய ஒரு மாடலாக இருக்கும். அது நீங்கள் கயிறு வந்து இயற்கையானது. உங்களோட வீட்டில் கூட என்ன தேவைகளாக இருந்தாலும் இந்த கயிற்றை சுற்றி போட்டு ஒரு பல்புண்டை போட்டு பாருங்க ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது நீங்கள் என்னத்துக்கு சுற்றிட்டீங்கன்னாலும் இதாக இருக்கும். இந்த கயிற்றை சுற்றிட்டு நார்மலாக இந்த கயிற்றுக்கு வாணிசு அடித்து விடலாம். கயிற்றுக்கு வாணிசு அடிச்சு விட்டால் சும்மா பலன்ட்டு தான் இருக்கும். இப்போ கயிறுகள் சணல்கள்லாம் இப்போ எல்லாமே வந்து ஒரு டெக்கரேஷனுக்குள்ள கூட கொண்டு போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி கயிற்றுல மொத்த கயிற்றுல பல்பை வந்து தொங்க விடுறது அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். இன்றைக்குமே நல்ல ஒரு கவர்ச்சியாக இருக்கும்.
அவங்களுடைய கண்ணுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு சந்தோஷமான முறையில் ஒரு இதாக இருக்கு பின்ன ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும். அப்படித்தான் எங்களுடைய இந்த அமையும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி இருந்தோம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு மறக்காமல் எழுதி கொள்ளுங்க. ஓகே, பாய்.